இதற்கு முன்னாடி சவுக்கு சங்கர் அவர்களுக்கு பெயில் கொடுக்கப்பட்டது. அப்போ மாண்புமிகு நீதியரசர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்னாப் கோஸ்வாமியோட ஜட்மெண்ட்டை கோட் பண்ணி இவருக்கு பெயில் கொடுத்துருக்காரு. அர்னாப் கோஸ்வாமியோட ஜட்மெண்ட்டை கோட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஹண்ட் நடந்திருக்கு. விச் ஹண்ட் அப்படின்னா, இவரை வந்துட்டு வேட்டையாட இவங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பிளே, புரியுதுங்களா? ஒரு இண்டிவிஜுவலுக்கு அகெயின்ஸ்டாக இது பண்ணப்பட்டது அப்படிங்கிற ரிமார்க்கு மாண்புமிகு நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியன் அவர்கள் கொடுத்திருந்தார். ஸோ அந்த ஜட்மெண்ட்டு வந்திருக்கு. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஆளும் அரசு, விளங்காத ஆளும் அரசு எதுக்கெல்லாம் காசு செலவு பண்ணுது பாருங்க. ஒரு மனுஷனை தூக்கி உள்ளே போடுறதுக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், சவுக்கு சங்கர் நமக்கு அகெயின்ஸ்டாக அவ்வளோ பண்ணியிருக்கார், பல பேருக்கு அகெயின்ஸ்டாக பண்ணியிருக்கார், பண்ணி சிரிச்சிருக்கார். இப்போ அவருக்கு அந்த கஷ்டம், அந்த கர்மாங்கிறது அவரை போட்டு அடிக்குது. அப்போ நமக்கு அகெயின்ஸ்டாக தவறு பண்ணியிருந்தா கர்மா அதை பார்த்துக்கிட்டோம், நம்ம அதுக்குள்ளே போகக்கூடாது. பட் ஒரு அநீதி நடக்கும்போது அந்த கேள்வி கேட்கணும். அப்போ இந்த ஆளை போட்டு டார்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, ஒரு பெஞ்சுக்கு போகுது, சிங்கிள் ஜட்ஜுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பெஞ்சுக்கு போகுது. அப்போ இந்த பெஞ்சுக்கு போகும்போது அப்பீலில் பெஞ்சுக்கு போகுது. பெஞ்ச் யார் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் வேல்முருகன் அவர்கள், ஜஸ்டிஸ் ஜோதிராமன் அவர்கள். அப்போ அவங்க என்ன போகிறாங்க அப்படின்னா, அந்த பெயில் கேன்சலேஷனுக்கு வேண்டி போகிறாங்க. அப்போ மாண்புமிகு நீதியரசர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயிலெலாம் கேன்சல் பண்ணல, ஓகே, பெயிலை நாங்கள் கேன்சல் பண்ணல, ஆனால் இந்த கண்டிஷனை இம்போஸ் பண்ணுறார். இந்த கண்டிஷனை காட்டுங்க, மக்களுக்கு காட்டுங்க. என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த சவுக்கு சங்கர் அப்படிங்கிறவர் கோ அக்யூஸ்டு கூட பேசக்கூடாது. அதாவது இவர் கூட யார் குற்றம் சாட்டப்பட்டார்களோ அவர் கூட பேசக்கூடாது, விட்னஸ் கூட பேசக்கூடாது, இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் கூட பேசக்கூடாது. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இதை? சரி, விட்னஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான், அதனால விட்னஸ் கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறது புரிஞ்சுக்கலாம். கோ அக்யூஸ்டு கூட பேசக்கூடாதுன்னு சொன்னால் அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. கோ அக்யூஸ்ட் யாரு? மாலதி. மாலதி அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, சவுக்கு கூட நிதிஷ்னு ஒரு பையன், அப்புறம் மாலதின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இப்போ மாலதி கோ அக்யூஸ்ட், மாலதி கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? பேசினா என்ன ஆகணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை நம்ம பார்ப்போம். அதாவது இது வரைக்கும் நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, இப்போ 2 பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூட சண்டை வருது. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு சைடில் இருக்காங்க, அவங்க நெய்பர் இன்னொரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்போ ஏதோ பேச்சுவார்த்தையில் அடிதடி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இவர் அவங்க மேலே எஃப்ஐஆர் கொடுக்குறாரு, அவரும் இவங்க மேலே எஃப்ஐஆர் கொடுக்குறாங்க. அப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அக்யூஸ்ட் யார்? ஹஸ்பண்டு. கோ அக்யூஸ்ட் யார்? ஒய்ஃபு. எதுக்குங்க அக்யூஸ்டு கோ அக்யூஸ்டாக போட்டிங்க? ஆமாம், அந்த ஆள் பாட்டில் எடுத்து அடித்தார், அப்போனா நீ தானே பாட்டில் எடுத்து கொடுத்த அப்படின்னு கோ அக்யூஸ்டாக போட்டாங்கன்னு வைங்க. இப்போ இருக்கக்கூடிய எஃப்ஐஆர்லாம் அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த சைடும் அப்போ அப்படி இருக்குது. அப்போ அக்யூஸ்டும் கோ அக்யூஸ்டும் பேசக்கூடாதுன்னா புருஷனும் பொண்டாட்டியும் எப்படி பேசாமல் இருப்பாங்க? ஒரு 2 பேர் லிவிங் டுகெதர்லேயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அக்யூஸ்டும் கோ அக்யூஸ்டும் பேசக்கூடாது, எப்படி இருப்பாங்க? இது என்ன மாதிரி இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. எதுக்கு அக்யூஸ்டு கோ அக்யூஸ்ட் கூட பேசக்கூடாது? விட்னஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் ஓகே, இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறது கூட எனக்கு புரியல. இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ஒரு அக்யூஸ்டு பேசினா அவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவார்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன மாதிரி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரு? இது என்ன, இது புதுசாக இருக்குது கதை. ஸோ இது கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு ஜட்ஜ்மெண்ட். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க நீங்கள்? இட் இஸ் அகெயின்ஸ்ட் இண்டிவிஜுவல் லிபர்ட்டிங்க, இண்டிவிஜுவல் லிபர்ட்டி. இது ஒரு கேகிங் ஆர்டர். கேகிங் ஆர்டர் என்ன அப்படின்னா, வாய்ப்பூட்டு மாதிரி. வாய்ப்பூட்டு சட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஓகே, அதுக்கப்புறம் மெட்காஃப் ஆக்ட் வந்துச்சு, அது ஒரு வரலாறு, அதை விடுங்க. பட் வாய்ப்பூட்டு சட்டம் மாதிரி தானே இருக்குது. அது சட்டம் போட்டால் கூட பரவாயில்ல இவங்க, ஆனால் சட்டத்தை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஜுடிஷியல் ரிவ்யூ பவர்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஹைகோர்ட்டு ஆல்மோஸ்ட் கேக் தானே பண்ணியிருக்கு. நீ பேசக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? இது எதுக்கு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, the court was guided to give this order. ஏன்? மாலதி கூட பேசினா அந்த ப்ரோக்ராம் பண்ணலாம், அந்த ப்ரோக்ராம் சவுக்கு சங்கர் பண்ணக்கூடாது, அதுக்கு வேண்டி இது பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இப்போ என்ன கேள்வி எழுதுனா, இப்போ ஒரு ஜட்ஜஸ்மெண்ட்டை இந்த அளவுக்கு நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணலாமா? அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி பேசுறதுக்கு உண்டான எல்லா ரைட்ஸும் நம்ம அரசியலமைப்பு சட்டம் நம்ம கொடுக்குது. ஆர்டிகல் 19 என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ இந்த ஜஸ்டிஸ் வேல்முருகன் அவர்கள் திமுக அடிவரடியாக இருக்காரு, ஜஸ்டிஸ் வேல்முருகன் அவர்கள் திமுக காசு வாங்கி அவருக்கு பெனிஃபிட் மாதிரி பண்றாரு, ஜஸ்டிஸ் வேல்முருகன் அவர்கள் கமிஷனர் ஆஃப் போலீஸ் கூட கல்யூட் பண்ணிட்டு இந்த சவுக்கு சங்கரை விச் ஹண்ட் பண்றாரு இப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லக்கூடாது. அவர் பயஸ்டா இருக்காரு, அவர் கேரக்டரை கொஸ்டின் பண்ற மாதிரி விஷயங்களை தான் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம அப்படி எதுவும் சொல்லவே இல்லையே. நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இது எனக்கு புரியல, நானும் சட்டம் படிச்சிருக்கேன், ஐ பாஸ்ட் லா, எனக்கு அரசியலமைப்பு சட்டம் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய அந்த லிபர்ட்டிக்கு அகேன்ஸ்டாக இருக்கே, லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ ஆர்டிகல் 19க்கு அகேன்ஸ்டாக இருக்கே. இது இட்ஸ் ஆல்மோஸ்ட் அ கேகிங் ஆர்டர் தானே. எப்படி நீங்கள் அதை சொல்லலாம் கோ அக்யூஸ்ட் கூட பேசக்கூடாது அப்படி? இது மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் முறியடிக்கப்பட வேண்டும். காரணம் என்ன? இது சவுக்குக்கு வேண்டி மட்டும் கிடையாது, இட்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி. புரியுதுங்களா? அது மட்டும் கிடையாது. இன்னொரு
இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து காட்டுங்க. இந்த கண்டிஷன்ஸை மீறும் பட்சத்தில் இன்வெஸ்டிகேட்டிங் சைடு, அதாவது ஸ்டேட் சைட்லேயே வந்து பெயிலை கேன்சல் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு கண்டெம்ஷியஸ் ஆக்ட் நடந்துச்சுன்னா மறுபடி நீதிமன்றத்துக்கு போய், ஐயா இந்த மாதிரி நீங்கள் கண்டிஷன்ஸ் போட்டீங்க, அந்த கண்டிஷன்ஸை மீறி இப்படி பண்ணிட்டாங்க, அதனால தான் நாங்கள் பெயில் கேன்சல் பண்ண மூவ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறது எப்படி இருக்குது? நீ வரவே வேணாம், நீயே கேன்சல் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது? ஆனால் எவ்வளோ பெரிய தவறு. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் ஹேஸ் டு பி கொஸ்டின்ட், இட் ஹேஸ் டு பி டேக்கன் அப்ஸ்டேர்ஸ். சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு கண்டிப்பாக இது ஓவர் டர்ன் பண்ணப்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பிகாஸ் திஸ் லேக்ஸ் மெரிட். நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த ஜட்மெண்ட்டில் கீழே கொடுத்துருப்பாங்க, அந்த மக்கள்கிட்ட காட்டுங்க. நான் வந்து மெரிட் ஆஃப் த இதுக்குள்ளே போகலை, நான் வந்து இந்த சிம்பிள், இந்த வெரி நேரோ பர்ஸ்பெக்டிவ், என்னது இந்த பெயிலை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணலாமா, இந்த இன்டரிம் பெயிலை வந்து ரிஜெக்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு. ஏன்னா இன்டரிம் பெயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது 2 கண்டிஷனில், மெடிக்கல் கிரவுண்டு மட்டும் கிடையாது. இப்போ வெறும் மெடிக்கல் கிரவுண்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வேற கதை. மெடிக்கல் கிரவுண்டு கூட இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டான்டிவ் அப்சர்வேஷன் வந்துட்டு மாண்புமிகு சிங்கிள் ஜட்ஜ் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? விச் ஹண்ட் நடத்தப்படுது, இண்டிவிஜுவலுக்கு அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த பார்ட்டும் இருக்கு. அவர் அந்த பார்ட்டுக்குள்ள போகல. என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க, அப்போ நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க கோஅக்யூஸ்டை மீட் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, எந்த விதமான கன்வென்ஷன் வச்சுக்கூடாது, நீங்க உங்க ஹெல்த் விஷயத்துக்கு மட்டும் தான் மூவ் பண்ணணும், வேற எதுக்கும் மூவ் பண்ணக்கூடாது. என்ன மாதிரி ஜட்மெண்ட் இது? ஸோ எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் அகேன்ஸ்ட் தி இண்டிவிஜுவல் லிபர்ட்டி, இட்ஸ் அகேன்ஸ்ட் த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் இட் ஹேஸ் டு பி சேலஞ்ச். இதெல்லாம் ஒரு ஜுடிஷியல் பிரசிடென்ட்டாக இருக்கக்கூடாது. தட் இஸ் வை இட் ஹேஸ் டு பி சேலஞ்ச். நாளைக்கு பார்த்து சார் சவுக்கு சங்கர் கேஸில் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்களும் அந்த அக்யூஸ்டும் கோஅக்யூஸ்டும் பேச வச்சிடாதீங்க அப்படின்னா எத்தனை குடும்பத்தில் பிரச்சனை வரும் யோசிச்சு பாருங்க. புருஷன் பொண்டாட்டி பேச முடியாத அளவுக்கு போயிடும்ல. ஐ டோன்ட் நோ சவுக்குக்கும் மாலதிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் எனக்கு தெரியல. பட் அவங்க 2 பேரும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறது இட்ஸ் ராங். அப்போ இந்த ஷோவை இம்பீட் பண்ணுறதுக்கு, இந்த ஷோவை வந்துட்டு பிளாக் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு முயற்சி பை த ஸ்டேட், அதுக்கு ஜுடிஷியரி கிவன் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம்.